ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்று நம்ம பார்க்க போகிறது என்னென்னாக்கா, நம்ம கோயிலுக்கு போகிறோம், அர்ச்சனை பண்ணுறோம். அதாவது பலவிதமான அர்ச்சைகள் பண்ணாலும் தேங்காய், வெத்தலை பாக்கு, பூவு, பழம் இது இல்லாமல் அர்ச்சனையே கிடையாது. அந்த மாதிரி ஏன் அந்த பழக்கம் நம்மளுக்கு வந்துச்சு? நம்ம வேறு எதையாச்சும் வச்சு கூட அர்ச்சனை பண்ணலாம்ல. நம்ம எத்தனையோ விஷயங்களை தாண்டி வர்றோம். அதெல்லாம் வச்சு படுக்காமல் ஏன் அர்ச்சனைனாவே இதை மாத்திரம் வச்சு தராங்க, அர்ச்சனை கூடையில் இதை மாத்திரம் வாங்குகிறோம். இந்த பழக்கம் எப்படி வந்துச்சு நம்மளுக்கு? அதாவது நார்மலாகவே நான் படித்ததில் ரொம்ப பிடிச்சதுங்க. நார்மலாகவே நம்ம எது சாப்பிட்டாலும் அதில் விதை இருக்கும். அதை நம்ம தூக்கி போடையிலையும் அதை நம்ம அதில் அந்த விதை மூலமாக செடிகள் வளர்ந்து அது பழமோ காயோ கொடுக்குது. இது நம்ம அதே மாதிரி தேங்காயை நம்ம சாப்பிட்டுட்டோம்னா அதில் மிஞ்சுறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஓடு தான். அதை நம்ம தூக்கி போடுறதுனால ஒரு பெருசாக மரமெல்லாம் முளைச்சிடாது. அதே மாதிரி வாழைப்பழத்தை உரிச்சிட்டு தோலை தூக்கி போடுறோம். அது முழுமையாக நம்ம அதை வீசினாலும் அந்த வாழைப்பழத்தோல் நம்மளுக்கு வாழை மரமாக ஆக போகிறது கிடையாது. அதாவது இது ஒரு முக்தியை, ஒரு நிலையான பிறவியற்ற ஒரு முக்தியை எனக்கு அடுத்த ஜென்மத்தில் பிறவிங்கிறது வேணும் அப்படிங்கிறத வேண்டி இறைவனிடம் நம்ம வேண்டுவதற்காகவே கடவுள் நம்மளுக்கு தேங்காய் வாழைப்பழத்தை படைச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, தேங்காய் வாழைப்பழத்தில் நம்மளுக்கு எச்சில் படாமல் வளர்ந்தது. அதாவது நம்ம எந்த பழத்தை சாப்பிட்டாலும் அந்த கொட்டையை போட்டால் அது நிச்சயமாக முளைக்கும். அது எந்த ஒரு பழத்தோட கொட்டையாக இருந்தாலும் சரி. ஆனால் தேங்காயை சாப்பிட்டுட்டு ஓட்டை நம்ம போடுறது அதை நான் சொல்லியிருக்கேன். அதில் தேங்காயிலேருந்து தான் தேங்காய் முளைக்குது. அதுமாரி வாழை மரத்துலேருந்து வாழை கன்று வரும். இந்த கொட்டையிலேருந்து இது எதுவுமே வர்றதில்லை. அதாவது நம்ம துப்புன்னு அந்த எச்சில் படாத இதுலேருந்து வர்றதுனால இது இறைவனுக்கு உகந்த ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அதை படைக்கிறதுக்காக நம்ம ஏன்னா எச்சில் படாமல் கடவுளுக்கு படைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் நல்லா ஆராய்ச்சி திட்டம் போட்டு தான் இந்த தேங்காய் பழமெல்லாம் வெத்தலை பாக்கு, பூ, பழமெல்லாம் வச்சு நம்ம அதை அர்ச்சனை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. எதையுமே ஒரு நல்லா நினச்சி பாருங்களேன். இதெல்லாம் ஒரு சாத்தியமாக கடவுளுக்கு நம்ம சுத்தமாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக முன்னோர்கள் நம்ம உருவாக்குனது. இன்னைய வரைக்கும் நம்ம அதை தான் செஞ்சிகிட்ருக்கோம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கலாம். தெரிஞ்சிருந்தால் ஸ்கிப் பண்ணிடுங்க. தெரியாதவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேஷன் யாருக்கு தெரியல நீங்கள் இதை சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு முக்கியமான விஷயம் ஆன்மீகம். கோயிலுக்கு போகிறோம், நம்ம எதையுமே ஒரு புரிதலோடு செஞ்சோம்னா வெற்றி நம்ம பக்கம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன் யாருக்கு வேணாலும் இதை பற்றி சொல்லலாம். மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.